நிகழ்வின் அடுத்ததாக தாய்மண் வழிபாடு. இந்த தட்டில இந்த மணமக்கள் வாழ்ந்து கொண்டுள்ள வாழிடத்தினுடைய மண் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மண்ணை இப்பொழுது மலர் தூவி மணமக்கள் வணங்குகிறார்கள். ஏன் இந்த மண்ணை வணங்க வேண்டும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் உழைப்பும் செயல்பாடும் கலந்துள்ளது. எந்த நிகழ்வு எடுத்தாலும், எந்த செயல்பாடு எடுத்தாலும், எந்த தொழில் எடுத்தாலும் அதை உருவாக்குவதற்கு பல்வேறு மக்களின், இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு மக்களின் உழைப்பு தேவையாகி உள்ளது. எடுத்துக்காட்டாக மணமக்கள் அணிந்துள்ள இந்த பூமாலை, இந்த பூமாலையை விதைத்தவர், அதை பதியம் போட்டவர், தண்ணீர் ஊற்றி அதை வளர்த்தவர், அந்த பூமாலையை பறித்தவர், அந்த மாலையை பூக்களை மாலையாக கோர்த்தவர், அந்த மாலையை இங்கு கொண்டு வந்து சேர்த்தவர், இப்படி எண்ணற்றோரின் உழைப்பில் தான் ஒரு பூமாலையை உருவாகி இங்கே வந்துள்ளது. அப்போ இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு உயிரினங்களுடைய மொத்த உழைப்பினால் நமக்கு அனைத்து பொருள்களும் கிடைக்கின்ற என்றால், அந்த மொத்த மக்களையும் இந்த நிகழ்வின் சார்பில் வணங்கும் முகமாக அந்த உலக மண்ணை, அந்த உலக மக்களை வணங்கும் முகமாக அந்த உலக தாய் மண்ணை இந்த மக்கள் வணங்குகிறார்கள். இந்த மணமக்கள் இப்பொழுது அவருடைய தாய் மண்ணை வணங்கி மலர் தூவுகின்றார்கள். நான் சொல்றது சொல்றேன். உலகம் வாழ்க, உயர்வெல்லாம் வாழ்க, உலகம் வாழ்க, உயர்வெல்லாம் வாழ்க, உலகம் வாழ்க, உயர்வெல்லாம் வாழ்க. சான்றோர் வழிபாடு. இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த மணமக்களை வாழ்த்த மனமோந்து வந்துள்ள சான்றோர் பெருமக்களை இந்த மணமக்கள் வழிபடுகின்றார்கள். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்து எங்களை வாழ்த்த மனமோந்து வந்துள்ள சான்றோராகிய உங்கள் அனைவரையும் இனிதே வணங்குகின்றோம். நாங்கள் சான்றோராகிய நீங்கள் அனைவரும் எங்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க, சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க, சான்றோர் வாழ்க, சால்புகள் வாழ்க. மணமக்கள் உங்களை வாழ்த்து சொன்னார்கள். நீங்க அனைவரும் மணமக்கள் வாழ்க சொல்லுங்க. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. போதுங்க போதுங்க தம்பிகளா. அடுத்து நான் சொல்லும்போது போட்டா போதும். மகிழ்ச்சி.